செய்தியாக பார்த்து வருகிறோம். 25ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி அளவில் பெரும் ரயில் விபத்தை தடுத்த தம்பதிக்கு வெகுமதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பதிக்கு 5 லட்சம் வெகுமதியானது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். ரயில் விபத்து ஏற்படாமல் தடுத்து நிறுத்திய தென்காசி மாவட்டம் செங்கோட்டை வட்டம் புலியரை கிராமத்தை சேர்ந்த தம்பதியருக்கு முதலமைச்சர் பாராட்டு தெரிவிப்பதோடு மட்டுமில்லாமல் வெகுமதியும் அறிவித்திருக்கிறார். 5 லட்சம் ரூபாய் அவர்களுடைய அந்த முயற்சியை பாராட்டி வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது செங்கோட்டையிலிருந்து புனலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த பகவதி அம்மன் கோவில் திருவிழா சிறப்பு பயணிகள் ரயில் வரும் சத்தத்தை கேட்டு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து தண்டவாளத்தில் சிறிது தூரம் ஓடி சென்று கையில் வைத்திருந்த டார்ச் லைட் ஒளியின் மூலமாக ரயிலின் ஓட்டுநரிடம் சைகை மூலமாக காண்பித்து ரயிலை நிறுத்தி இந்த விபத்து ஏற்படாமல் தவிர்த்த அந்த தம்பதியினரை தமிழக முதலமைச்சர் பாராட்டியிருக்கிறார். முதிர்ந்த வயதையும் இருள் சூழ்ந்த நள்ளிரவு நேரத்தையும் பொருட்படுத்தாமல் பெரும் விபத்து நிகழ்வதை தடுத்து நிறுத்தும் ஒரே நோக்கத்துடன் தண்டவாளத்தில் ஓடி சென்று ரயிலை நிறுத்திய சண்முகையா மற்றும் வடக்குத்தியாள் தம்பதியரின் வீரதீர செயலை பாராட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.